ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான சுவையான டிஃப்ரெண்ட்டான ரெசிபி ஒன்று பார்க்க போகிறோங்க. அது என்னென்னா வத்தல் குழம்பு. அதாவது யூஸ்வலாக நீங்கள் சுண்டை வத்தல் குழம்பு கேள்விப்பட்டிருப்பீங்க, சாப்பிட்ருப்பீங்க. அடிக்கடி நம்ம அதை தான் செய்வோம். ஆனால் வத்தல் குழம்பை ஸ்பெஷலாக நம்ம செய்கிறதில்ல. ஆனால் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு அது எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்களே சொல்லுவீங்க. வத்தல் குழம்பு செய்கிறதுக்கு நம்ம வத்தல் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிறோம். அந்த வத்தலில் நமக்கு தேவைப்பட்ட அளவு நான் பாருங்கள் ஒரு 8-9 பீஸ் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். அதை நல்லா தண்ணியில் ஊற வச்சுக்கணும். மிளகாய் தூள் எடுத்துக்கணும், மல்லித்தூள், மஞ்சள் தூள், புளி கரைசல், சின்ன வெங்காயம், பூண்டு நல்லா பல்லு உரித்து வச்சுக்கோங்க, தக்காளி பழம், கருவேப்பிலை, சால்ட்டு, சின்ன பீஸ் வெல்லம். இதை ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு கடாயில் நல்லெண்ணெய், செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. சோம்பு, வெந்தயம் பொரிய விட்டுக்கோங்க. பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலையை பொரிய விடுறோம். இது எல்லாமே பொரிஞ்சதுக்கப்புறம் ஆனியன், வெங்காயத்தை முழுசாகவே போடுங்க. முழுசாக போட்டால் தான், சின்னதாக கட் பண்ண வேண்டாம், முழுசாகவே போடுங்க. நல்லா ஆயிலே வதக்கிடுங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் பூண்டு பல்லை நம்ம அதில் போடுறோம். எல்லா பூண்டு கொஞ்சம் நிறையவே உரித்து போடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெங்காயம் பூண்டு ரெண்டுமே நல்லா ஆயிலில் வதங்கணுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுறோம். வதங்கினதுக்கப்புறம் தக்காளி பழத்தை போடணும். அதில் எல்லாத்தையும் ஒன்றா நல்லா ஆயிலே ஒரு 5 நிமிஷம் வதக்குறோம். நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம குழம்புக்கு தேவையான சால்ட்டு போடுறோம். சால்ட்டை போட்டிருக்கேன் பாருங்கள். போட்டு அதையும் எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ நல்லா ஃபாஸ்ட்டாக வதங்கிடும். நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். நல்லா வதங்கட்டும். ஆயிலே நல்லா அது நல்லெண்ணெய் ஊற்றி அந்த ஆயிலே வதக்குறோம் பார்த்தீங்களா, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. அப்போது இப்போ நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். வதங்கினதுக்கப்புறம் நம்ம மிளகாய்த்தூள், மல்லித்தூள்லாம் சேர்க்குறோம். ஃபஸ்ட்டு மஞ்சள் தூள் போடுறேன் பாருங்கள். நெக்ஸ்ட்டு மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன் 2 ஸ்பூனு. ஒன்று காஷ்மீரி மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன் 1 ஸ்பூன். இப்போ மல்லித்தூள் 4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப மிக்ஸ் பண்ண வேண்டாம். அதுக்கப்புறம் புளி கரைசலை அதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு அப்புறம் ஒரு மூடியை போட்டு நம்ம கொதிக்க வைக்கணும். பாருங்கள், இந்த அளவு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ ஒரு மூடியை போட்டு நல்லா கொதிக்க வச்சுருங்க. மூடி வச்சுட்டு கொதிக்க விடுங்க. நல்லா கொதிக்கட்டும் குழம்பு. நல்லா இந்த பாருங்கள், இந்த மாதிரி கொதிக்கணும். கொதித்ததுக்கு அப்புறம் தான் நம்ம அடுத்த ஸ்டெப் போகணும். நல்லா கொதிக்கட்டும். இப்போ என்ன செய்கிறோன்னா, அந்த வத்தலை ஊற வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை நல்லா கழுவிட்டு இப்போ இந்த கொதி வந்த குழம்புல போடுங்க. போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு திரும்ப அதையும் நம்ம ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்க விடணும். பாருங்கள், மூடியை போட்டு கொதிக்க விட்டேன். நல்ல குழம்பு வற்றணுங்க. வத்தல் குழம்புனாவே நல்லா வற்றி வரணும். அதுதான் அதுக்கு பேர் தான் வத்தல் குழம்பு. சரிங்களா? ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தனியாக இருக்கக்கூடாது. லாஸ்ட்டாக ஒரு பீஸ் வெல்லம் போட்டிருக்கேன். நல்லா இந்த ஸ்டேஜ் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி ஒரு பீஸ் லாஸ்ட்டாக வெல்லம் போட்டு நம்ம இறக்கிடணும். பாருங்கள், வத்தல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அளவு இந்த பதத்தில் நம்ம இறக்கணும். இந்த ஸ்டேஜில் எல்லாருக்குமே நீங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். கொஞ்சம் அதாவது சுடு சாதத்தெல்லாம் போட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா காரம், உப்பு, புளி, அதோட சின்ன பீஸ் வெல்லம் வேறு போட்டிருக்கோமா, அதனால் குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்கும் பிடிக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம அபிநயா பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.